திருப்பூரில் ஊர் பெயர் குழப்பத்தால் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வங்கிக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் பணத்தை உரிய ஆவணங்களை காண்பித்த பிறகு அதிகாரிகள் ஒப்படைத்தனர். சென்னையில் வங்கி ஏடிஎம் மையங்களுக்கு நிரப்புவதற்கு கொண்டு செல்லப்பட்ட 1,45 லட்சம் ரூபாய் விசாரணைக்கு பிறகு ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் கரடிவாவி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த சொகுசு வேனை தடுத்து சோதனையிட்ட போது அதில் 10 கோடி ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்தது. கோவை போத்தனூரில் உள்ள தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி கிளையில் இருந்து தூத்துக்குடிக்கு பணத்தை எடுத்துச் செல்வதாக வேனில் இருந்த 5 பேரும் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் காண்பித்த ஆவணத்தில் புதுக்கோட்டை என குறிப்பிடப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் 10 கோடி ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து திருப்பூர் வருமான வரி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மெர்கண்டைல் வங்கி அதிகாரிகள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை எனும் ஊருக்கு பணம் எடுத்துச் செல்லப்படும் நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் அதனை புதுக்கோட்டை மாவட்டம் என தவறாக புரிந்து கொண்டதால் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து வங்கி அதிகாரிகளிடம் 10 கோடி ரூபாய் பணம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. சென்னை மயிலாப்பூர் தெப்பக்குளம் அருகில் வேனில் இருந்து 1,45 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தனியார் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்பும் சிஎம்எஸ் செக்யூரிட்டி நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை தேர்தல் அதிகாரிகள் மடக்கி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து சிஎம்எஸ் செக்யூரிட்டி நிறுவன ஊழியர்கள் வந்து உரிய ஆவணத்தை காண்பித்து பதிலளித்தனர். விசாரணையின் முடிவில் அவர்களிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் பெயிண்ட் கடை உரிமையாளர் சண்முக சுந்தரம் என்பவரிடம் இருந்து 4 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் சென்றதால் பணம் கைப்பற்றப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சுமார் 4 லட்சம் ரூபாயை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்தது. இருசக்கர வாகனத்தில் வந்த தினேசன் என்பவரிடம் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று புதுக்கோட்டையில் பெர்னாண்டோ என்பவரிடம் இருந்து 1,50,000 லட்சம் ரூபாயும், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாரிச்செல்வம் என்பவரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுவரை தமிழகத்தில் மட்டும் 120 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் மற்றும் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர்.